ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே எல்லாருக்கும் இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு காலேஜில் சீட் கிடைச்சப்போ எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த காலேஜிலலாம் இவ போய் படிக்க முடியுமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய காலேஜ், எப்படி இதெல்லாம் படிக்க முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஃபஸ்ட்டு எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த காலேஜில் நம்ம ஏதோ மார்க் எடுத்திருக்கோம், சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு, நம்ம வீட்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போக போக தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எது கரெக்டாக இது கிடைக்குதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் போக போக குழப்பங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்மளை ஒருத்தவங்க இதாக பேசுகிறப்போ அதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் தான் எனக்கு வந்துச்சு. முதல்ல அந்த காலேஜுக்கு போகிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக எனக்கு ஓரளவு நம்ம கண்டிப்பாக முடிப்போம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அது கிடைக்குதாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், நம்ம அதை பற்றி எதையும் செய்ய வேண்டாம் பண்ண வேண்டாம், நம்ம பார்த்துக்குவோம், அதனால் அதையும் போட்டு நம்மளால் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், நம்மளால் அந்த நேரத்துக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் காரணத்தை தேடிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அது சொல்கிறதெல்லாம் கரெக்டான தான், நம்மளுக்கு அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான தருணங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்துக்கு யாரையும் காரணம் தேட வேண்டாம், இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயமா பட்டுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சு பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டேன். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்யாத விஷயங்களை நம்ம எதுக்குமே அடுத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அவங்க நம்மளுக்கு சரியான ஒரு இதை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பார்த்துக்கிட்டு அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன், அதுதான் எனக்கு கரெக்டான வேவாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்கள, சரியான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்கிற விஷயங்களை நான் கேட்டுட்டு பொறுமையாக போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் என்ன காரணங்கள் என்னங்கிறது நம்மளால் எதுவும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியோ அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, சரி பார்ப்போம், பார்த்துக்கிட்டு எந்த இதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த கதையில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.